அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல்ல இடம்பலம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சேனல்ல 2-3 வீடியோ தான் போட்டிருப்போம். இப்போ ரெகுலரா போட ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல சப்போர்ட். போன வீடியோல 87,000 பக்கம் நான் பார்த்துருந்தாங்க. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். 87,000 பேர் பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு அதில் கேட்டிருப்பேன். தெரியாமல் போச்சு. அதனால நிறைய பேர் தோணுனவங்கன்னு சொல்லி ஒரு 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தோணுச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ மோனோலாக்ஸ் அப்படிங்கிறது தனியாக பேசுகிற வீடியோஸ்ன்றது ஒரு சேனல் நம்ம பண்ணுறோம். பட் ஒரு கான்வர்சேஷன், நம்ம ஒரு ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறோம். நம்ம உங்கள் இடத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்மளோட இன்னொரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாரு. அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கூட இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு காம்போவாக ஒரு கான்வர்சேஷனை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது போக கண்டிப்பாக வெறும் நியூஸ் பேப்பரில், மேகசின்ஸில், மீடியாவில் பார்க்குற செய்திகள் மட்டும் நம்ம இந்த சேனலில் விவாதிக்க போகிறதில்ல. நிறைய நீங்கள் எங்கேயும் கேள்விப்படாத ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எல்லாமே கூட கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இது நம்ம பேசும்போது வீடியோக்களில் கொண்டு வரதுக்காக நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதனால் முழுக்க முழுக்க தமிழ்நாடு லோக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிற ஒரு சேனலாக தான் இது இருக்க போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இது இழுக்க வேணாம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நரி ஊழ விட்டுருச்சு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி 2011 அப்படிதான் வந்து நம்மால் பயங்கரமாக சவுண்டு விட்டாரு. சவுண்டு விட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாருப்பா. ஒரு 10 வருஷத்துக்கு ரைட்டு. அதை பாட்டுக்கு அது கூப்பில் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் கேட்டாமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு, நம்ம வீட்டில் இந்த பழைய மூட்டை கீட்டை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வச்சிருப்போம்ல. ஒரு பழைய அங்கே போயிட்டு வந்தனால நமக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும். ஈனி போட்டு உள்ளே ஏறி போய் பார்த்தோம்னா அங்கே தூக்கி போட்டுறது பல வருஷத்துக்கு கண்டுக்க தேவையில்ல. அந்த மாதிரி திமுகவை தூக்கி கூப்பில் போட்டது தான் 2011. அதில் முக்கிய பங்கு வகித்தவர் வைகை புயல் வடிவேலு. இப்போ 2026 நான் அதை செஞ்சே தீருவேன், அந்த புனிதமான காரியத்தில் என்னுடைய பங்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சுறா படத்தில் கேட்பார்ல, அந்த மாதிரி கேட்டிருக்காரு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம் நம்ம நண்பர்கிட்ட. வணக்கம் சுரேன். அதாவதுங்க, ஒரு பாட்டு பாடினார் நேற்று. மேட்டர் என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. நான் சொன்னா போன வீடியோல ஐயா ஸ்டாலினுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு, நீங்க கூட சொன்னீங்க 15 நாள் ஆயிடுச்சு இப்ப எதுக்குன்ட்டு. அதெல்லாம் அப்படித்தாங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கு அப்புறமும் கூட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொன்னது சரியா போச்சு இல்ல? நம்ம சொன்னதுக்கு அப்புறமா ஹாப்பி பர்த்டே சொல்றதுக்கு வடிவேல் வந்திருக்காரு. வந்து பேசுறாருங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய பிறந்த நாள் பேசுறது ரைட்டு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாருங்க. ஏதோ ஒரு பாட்டு ஊண்டு இழுத்து பாடினாரு. உடன்பிறப்புகள் காதுக்கெல்லாம் அது பாட்டா கேக்குது. ஆனா என் காதுக்கு மட்டும் அது ஒரு சங்கு சத்தம் மாதிரியே கேக்குது. ரைட்ரா, சிக்னலை கொடுத்துட்டாரா. கண்டிப்பா சங்கு தான். இன்னொரு 10 வருஷம். ஏன்னா 2011 ஒரு சங்கு, இப்ப 2026 ஒரு சங்கு. இன்னொரு 10 வருஷத்துக்கு ஃப்ரீயா இருக்க வேண்டியதுதான். முடிச்சு விடுறதுக்கு என் தலைவன் களை இறங்கிட்டான்டா இப்ப எரி அவர் டைலாக்கே சொல்ல வேண்டியதுதான். அந்த மாதிரி இறங்கிட்டாருங்க. பார்த்தா நம்ம தலைவருங்கிறாரு, நம்ம ஆட்சிங்கிறாரு, நம்ம திமுகங்கிறாரு. இன்னொன்னுங்க, திமுக இல்லைன்னா யாருமே காப்பாற்ற முடியாதான் தமிழ்நாடே அழிஞ்சு போயிருங்கிறாரு. ரைட்ரா, 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக ஆட்சியில் இல்ல, அழிஞ்சா போயிட்டோம். நல்லா தானங்க. இன்ஃபேக்ட் பெட்டரா இருந்தோம். 2021 to 26 விட 11 to 21 பெட்டராவே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். 2006 to 11 தான் எவ்வளவு கொடுமைகளை சந்திக்க முடியுமா சந்திச்சோம். இனப்படுகொலை வரைக்கும் சந்திச்சோம். அதை விட 11 to 21 நல்லா தான் இருந்தோம். ஆனா அதை விட 21 to 26 மோசமா தான் இருக்கும். அதனால வடிவேலு அவர்களுக்கு அந்த கவலை வேண்டாம். அந்த ஒரு எச்சரிக்கையெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டாம். சாத்தி கொண்டு தங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் போதும். அர்ஜுன் சொல்லுவார்ல, தயவு செஞ்சு கிளம்ப அந்த மாதிரி பெரிய மனுஷன். அதனால வந்து நம்ம நல்லா அதேதான் கமலுக்கு பேசுற அதேதான். ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓகே. திமுகன்னு வரும்போது இந்த 1ஆம் நம்பர் சிங்சானா இருக்கீங்க பாத்தீங்களா, என்னைக்குதான் மாறுவீங்க? இவ நம்ம இந்த மக்கள் கிட்ட தானே சம்பாரிச்சிங்க எல்லாருமே. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. திமுக தான் காப்பாத்தும், திமுக இல்லைன்னா தமிழ்நாடே அழிஞ்சிருங்கிறலாம் ரொம்ப ஓவருங்க. இவரு சீப்பு செந்திலே தூக்கி சாப்பிட்டாருன்னா பாருங்க. அவர் அண்டான்னு சொன்னாரு, இவர் ஒரு கோலமா இருப்பாரு போல இருக்கு. இவர் சின்டெக்ஸ் டேங்கா இருப்பாரு போல இருக்கு. அதாவது இன்னொரு மேட்டர் சொன்னாரு, ஐயா ஸ்டாலினுக்கு 73 வயசுன்னு சொல்றாங்க, அவரை பார்த்தா 73 வயசு மாதிரி தெரியுது, 37 வயசு மாதிரி தெரியுதுன்ட்டாரு. இந்த ஒரு மேட்டருக்காகவே அவரோட எம்எல்ஏ சீட்டு, இதுக்காகவே அவருக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துடணும் சங்கத்துல அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் முடிவு எடுத்திருப்பாரு. அது ஒரு மேட்டரா. அது போக அவர் சொன்ன சில பாயிண்ட்லாம் இருக்குதுங்க. திமுகவை அழிக்கணும்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்கிறான். ஏடா டேய், திமுகவை அழிக்க முடியுமாடா உங்களால?
அழிக்கணும்னு சொன்னவெல்லாம் எங்க போனான்னு தெரியுமா, எப்படி காணாம போனான்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தலைவர் காணாம போயிட்டாரு. 2011 திமுக வாழணும், திமுக தான் ஆளணும்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. சார் எங்க காணாம போனீங்க 15 வருஷமா? அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க வடிவேல் படம் வருஷத்துக்கு 3-4 படமாச்சும் வருமா வடிவேல் நடிக்கிற படம்? சாரி, ரொம்ப விஜயகாந்த் எவ்வளவு கேவலமா பேசினது தெரியுமா? தனியா வச்சிருக்கேன், நம்ம அதை டிஸ்கஸ் பாவம் பண்ணுவோம். தான், அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ற மனுஷன் வெஞ்சன்ஸ் அவ்வளோ கேவலமா கேப்டன் ஏங்க ஒருத்தர் கெட்டாருன்னா தமிழ்நாடே கொண்டாடுவாங்க. இதுக்கு தனியா நான் வச்சிருக்கேங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் நான் வரேன். அப்போ காணாம போயிடுவாங்க, திமுகவை அழிக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னவர் இவரே ஒரு 15 வருஷமா காணாம போய் தான் இருக்காரு. நடுவுல எத்தனை தடவை ரீஎன்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணாரு, மக்கள் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல தெரியுமா பிரதர்? வடிவேலுடைய காமெடி, வடிவேலுடைய அந்த கோமாளித்தனம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தாலே சிரிப்பு வரும். ரீசன் இல்லாம சிரிப்பாங்க. ஒரு சில பேரை தான் குழந்தைங்க அவங்க பண்றது புரியலனாலும் சிரிப்பு வரும். அந்த மாதிரி இருந்த வடிவேல் இன்னைக்கு அதெல்லாம் செய்யும் போது அதே ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு இரிட்டேஷனா மாறுது. அவருடைய அந்த அது இதுன்னு பண்ணுவார்ல, அதெல்லாம் கோவம் வருது மக்களுக்கு. இல்ல, கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா ஒரு கமெடியனா பார்த்தா ஜோக் வரும். இவன் ஜோக் பண்ணாலும் இவன் ஒரு விஷம், இந்த விஷம் வந்து ஜோக் பண்ணும்போது நம்மளுக்கு சிரிப்பு வருமாங்கிற ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்ததுனால தான் வடிவேலுடைய எந்த கம்பேக்கும் ஒர்க் ஆகாம போயிட்டே இருக்குது. இது அவருக்கே தெரியல. தலகணத்துடைய உச்சத்துக்கு போயிட்டாரு வழக்கம் போல. அது ஒரு பக்கம். நீ காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல விஜயகாந்த் அவர்களையும் மனசுக்குள்ள வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஏன்னா விஜயகாந்த் மறைந்தவர் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல அடிச்சாரு, திமுகவை எதிர்த்து தான். ஆனா அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மீனிங்ல தான் நீங்க சொல்ல வரீங்க. உங்களை வைப் அவுட் பண்ணிட்டு எதிர்கட்சியில இருந்துட்டு தானங்க அவர் போனாரு, மறைஞ்சிட்டாரு. ரைட்டு. அதுக்கப்புறம் அது வந்து பெரிய டவுன்ஃபால்குள்ள போச்சு எல்லாம். ரைட்டு. பிரேமலதா இன்னைக்கு எங்க இருக்காங்க? நான் என்ன கேக்குறேன், அந்த நிகழ்ச்சியில அன்னியார் பிரேமலதாவும் கலந்து கொண்டார்களா அப்படின்னு கேக்குறேன். ஒரே கூட்டணி தானே. என்னைக்குமே வந்து கூட்டணி வச்சதே இல்லை விஜயகாந்த் அவர்கள். சரியா, ஃபுல்லாவே என்னங்க கலைஞர், இன்ஃபேக்ட் கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. மேடையில வந்து இதெல்லாம் அவர் தான் தாலியை எடுத்து கொடுப்பாரு. அப்படி இருந்தவர் அவரே வந்து இல்ல இவர் சரி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்ப எப்படி நீங்க வந்து திமுகவோட கூட்டணி வச்சீங்க? இதெல்லாம் வந்து இதான் சொல்றல, திருப்பி இதே தான். மக்கள் மேல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. எனக்கு நான் நல்லா இருக்கணும், எனக்கு பசங்க எனக்கு சேர வந்து சேர்ந்தா போதும். தம்பிக்கு ராஜ்யசபா, பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு போதாதா அப்படிங்கிற அந்த போகுது. சுயநலம். அதாவதுங்க, நான் இப்போ டைவர்ட் ஆக வேணாம். பிரேமலதா அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 6 சீட்டாமே, 6 சீட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டணியில முடிவு பண்ணியிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ப்ரெஸ் மீட்ல கேட்குறாங்க. எப்பனா இது 2 சைடும் இவங்க பேசிட்டு இருந்த டைம்ல அப்போ சாபம் விட்டாங்க பிரேமலதா. அப்படி எங்களுக்கு 6 சீட்டு தான் தரேன்னு சொன்ன அந்த கட்சி ஏதாச்சும் ஒரு கட்சி இருந்தா அது நாசமா போயிடும், அவங்களாம் நல்லா இருப்பாங்களா, எங்களுக்கு போய் 6 சீட்டா அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி பேச்சு வருதுன்னா 6 தான் கொடுக்க போறாங்களா, அவ்வளவுதான், நாசமா போயிடும். இப்ப சாபம் விடுவாங்களா, அந்த சாபம் பழிச்சிரும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே அவங்க சாபம் விட்டுக்க மாதிரி தான், அது அந்த கட்சி நாசமா போயிடும். இந்த எக்ஸ்ட்ரீம் விஜயகாந்த் இருந்தாரு, அவரு அகைன்ஸ்டா இந்த எக்ஸ்ட்ரீம்ல வடிவேல் இருந்தாரு. இன்னைக்கு அந்த ஃபேமிலியும் வடிவேலும் ஒரே கட்சிக்காக வேலை செய்யற இடத்துல வந்து நிக்கிறாங்க. இவரும் திமுக ஓட்டு கேட்க போறாங்க, அவங்களால பாதிக்கப்பட்ட இவங்களும் திமுக ஓட்டு கேட்க போறாங்க. இன்னும் ஒரே மேலையில உக்காந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் பிரதர். இது எப்படி இப்ப திமுக வந்து குடும்பம் தான் மெயின் அப்படின்னு போகுது, அதே மாதிரி பிரேமலதா என்ன பண்றாங்க, அவங்க குடும்பம் தான் மெயின்னு அவங்க சேம் டார்கெட்ல தான் போயிட்டு இருக்காங்க. எவனுக்கும் எவன் எமோஷனுக்கும் மரியாதை கிடையாது. பாதி பேர் பிடிச்சிருக்காது. கட்சிக்காரன்லாம் வெளியே பேசும்போது தெரியுதே, ஃபுல்லா ஃபேமிலி. தம்பிக்கு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்காங்க, சரி எம்பி கொடுங்கன்னு. தம்பிக்கு எம்பி, அவ்வளவுதான், செட்டில் ஆயிட்டாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதே தான் ஃபோக்கஸ், அவங்கள தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒருத்தனும் சந்தோஷமா இல்லை. இதுல வடிவேல் பேசும்போது சொல்றாரு, 5000 ரூபாய் போட்டு விட்டாரு பாருங்க ஸ்டாலின், 5000. இந்த வீடியோ சொல்றேன் தம்பிகிட்ட சொல்லி, ஐயோன்னு சொல்லி பல பேர் செத்து போயிட்டான். எதிர்கட்சியா இருக்கிறோம் பல பேர். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, 5000 ரூபாய் போட்டாரு. நம்ம டீம்ல தானே சர்வே எடுத்தாங்க பிரதர், இடம்பலம் மீடியா தானே எடுத்தாங்க. அந்த 5000 ரூபாய் எஃபெக்ட் என்ன நம்ம பாக்கலையா? நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிருப்பீங்க, என்ன வீடியோ அப்படின்ட்டு. நான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஷார்ட்டா அந்த சர்வே ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 5000 போட்டதுனால திமுகவுடைய ஓவராலா வர வேண்டிய ஓட்டு பர்சன்டேஜ் ஒண்ணு இருக்கும்ல, ஒரு 35 36 இருக்கும்ல, அதோட சேர்ந்து 0.3% தான் அந்த 5000 ரூபாய் வந்து அவங்களுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கு. அதுவும் அந்த ஹைப்ல கொடுத்த புதுசுல கொடுத்த இம்பாக்டே 0.3. அதுக்கு அடுத்த மாசம் காசு வந்திருக்காது,
அதுக்கு அடுத்த மாசம் காசு வராது. அந்த 0.3 என்ன ஆகும்? பதிலுக்கு ஆப்போசிட்ல ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. 10,000 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்வே எடுத்தது 10,000 அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் 10,000 அனௌன்ஸ்மெண்ட் எடப்பாடி அவர்கள் கொடுக்குறாரு. இந்த சர்வே எடுத்தது வந்து ஜனவரி 15ல இருந்து பிப்ரவரி 22 வரைக்கும் தான் எடுத்திருந்தாங்க. அப்ப வந்ததே வெறும் 0.3 எட்ஜ் தான் அந்த 5,000 ரூபாய் ஸ்கீமால. இப்ப அதுவும் இருக்காதுன்றேன். இதுல வந்து ஐயோ நெஞ்சுவலி வந்து பாதி பேர் படுத்துட்டாங்களே, ஒரு 5,000 ரூபாய் போட்டு 6 அடிச்சிட்டாராம். இல்ல இது ஸ்டாலின் அவர் வீட்டுல காசு அந்த எடுத்து கொடுத்தாரு, அடிச்சதுல 0.0001% கொடுத்துருக்காருங்க. சரியா? நான் அவர் இல்ல நான் கேட்கறேன், இன்னும் அப்படியே ஆக்ஷன்லாம் பாத்தீங்களா? யாரு காசு? யாரு காசு? விடுங்க, காசே அவங்க கிட்ட இருந்தே திருடி அவங்களுக்கே கொடுத்து அப்பா எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிட்டாரு. இந்த மாதிரி யாரா கொடுப்பாங்க? என்ன ப்ரோ லாஜிக்? ஐயா விடுங்கய்யா, நல்ல தனியா பண்றாரு வடிவேலு. வடிவேலு வந்து மேடையில நின்று திமுக ஓட்டு கேட்கிறாருன்னா அருமையான ஒரு சகுனம். அது நல்லதுதான் பண்றாரு. திமுகவே டெஸ்பரேஷன்ல கரெக்டா அவங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு படத்துல கண்ணு கட்டிட்டு உரி அடிக்கிற சீன் இருக்கும், வெண்ணிலா கபடி குழு படத்துல. இப்படி சுத்தி விட்டுருவாங்க, இங்க இருக்கும் அந்த உரி, இவர் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப விடு 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 அண்ணன் கரெக்டா போயிட்டு இருக்காரு அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் விடு 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 கரெக்டா போயிட்டு இருக்குது திமுக. அப்படியே விடு, நீ எதுவும் கொலாப்ஸ் பண்ணிடாத, அலர்ட் பண்ணி விட்டுறாத, ரொம்ப விமர்சனம் பண்ணிடாத. வடிவேல வச்சு ஓட்டு கேட்க போறாங்க தமிழ்நாடுக்குள்ள, அப்படிதானே? விட்டுரு, கேட்கட்டும். நல்லதுதான், நல்ல கண்ணி, நல்ல கண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம கான்செப்ட் அதுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறாரு, இந்த 5,000 ரூபாய் ஸ்கீம் பத்தி பேசுறாரு, அழிக்கணும்னு நினைச்சவங்களாம் அழிஞ்சு போயிட்டான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்டர் ஒன்று சொன்னாரு, என்னது 75 வருஷ கட்சிடா, அப்படியே தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குதுடா, சாம்ராஜ்யம்டா, அழிக்க முடியுமா? என்ன பண்ணுறது? அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா அது? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? சரி, எத்தனை வருஷம் உட்கார வச்சாரு அந்த சாம்ராஜ்யத்தை? அம்மையார் ஜெயலலிதா வந்து எத்தனை வருஷம் உட்கார வச்சாங்க? அதிமுக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மொத்தம் நடந்தது 11 எலெக்ஷன். 11 எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சது 4 எலெக்ஷன் தான். மீறி 7 எலெக்ஷன் அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. எங்க அந்த தஞ்சாவூர் கோபுரம் எங்க கழட்டி கம்பு நடிச்சு? அதுவும் மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006ல. இவங்க 10 வருஷம் எதிர்கட்சியா உட்கார்ந்து 10 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணி அவங்களுடைய ஐக்கானா இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சு ரெட்டத்தலைமை பிஜேபி கூட்டணி இவ்வளவு இஷ்யூ இருந்தோம் 2021 தேர்தல்ல எப்படி என்ன பெரிய ஸ்வீப் பண்ணிட்டாங்களா? மொதல் 2-3 ஹவர்ஸ் அள்ளு விட்டுருச்சான் பிரதர் கவுண்டிங். அப்போ ஏடிஎம்கே அப்பயும் 75 வரைக்கும் வருது அவங்க கூட்டணி. அப்படின் போது இவங்க போர்ட்ரே பண்றாங்கல்ல மீடியால, திமுக வந்து அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு ஆலமரம்ட்டு. லிட்ரலி அது கிடையாது. இன்னைக்கு திமுக கூட்டணியில மொத்தம் 26 கட்சி இருக்குன்னு சொல்றாங்கல்ல கூட்டணியில. நீங்க அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு பர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லெஸ் பண்ணிட்டே வாங்க. லெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே அப்படின்னு தனியா ஒரு பார்ட்டியை வச்சுட்டு இந்த பக்கம் டிவிகே வச்சீங்கன்னா கூட டிவிகே தான் அதோட அதிகமா இருக்கும். அஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அல்லது சிங்கிள் பார்ட்டியா வச்சீங்கன்னா டிவிகே ஓட் பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கும். அரௌண்ட் அந்த 20ல தான் இருக்கும் திமுக. 20, 21 அலைன்ஸ் இல்லைன்னா பர்செப்ஷன் காலி. பர்செப்ஷன் காலி ஆச்சுன்னா திமுக உதயசூரியன் தான் நாங்க போடுவோம்னு ஓட்டு போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 18% இருந்தாலே பெரிய விஷயம். அந்த பர்செப்ஷனுக்காக தானே காங்கிரஸ் கிட்ட கெஞ்சி முக்கி காங்கிரஸ் என்னமோ நீங்க சொன்னீங்களே, ஏண்டா இவ்வளோ பண்ணீங்க 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள். அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு பண்ணதுனாலதான் 28 நீ 3ங்கிற, இவ்வளவு நாங்க பண்ணாம இருந்தா எங்களுக்கு 15, எங்க கணக்குக்கு நாங்க 10 + 3 13 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா பீகார்ல தோத்துட்டு வந்தாங்கல்ல, 15ல முடிச்சிடலான்னு தான் திமுக கணக்கு பிடிச்சான். உருண்டு புரண்டதுனால நாங்க 28, நீ போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணாத, எங்களை 15ல முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த வாட்டி அப்படிங்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. ரைட்டு, அது எப்படியோ நடந்துட்டு போகுது. அப்படி இப்ப வடிவேலு அவர்களுடைய வருகை இன்னும் பாருங்க, போக 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 சத்யராஜ் ஆல்ரெடி கூவ ஆரம்பிச்சிட்டாரு. மொரட்டு கூவல் கூவிதானே ஆகணும். அதாவது வழக்கம் போல இவங்க எப்ப அளவுக்கு அதிகமா சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களை தங்களுக்கான ஒரு விளம்பரதாரர்களாக, தங்களுக்கான மவுத் பீஸாக இவங்க கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த டைம்லாம் சரியான அடி வாங்குவாங்க தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இவங்க வந்து அதிகப்படியான பாராட்டு விழா நடத்துறாங்களோ, அதிகப்படியாக செல்ஃப் ப்ரொமோஷன் பண்றாங்களோ அந்த டைம்லாம் சரியான அடி வாங்குவாங்க. இது எனக்கு அப்படியே லிட்ரலா தேஜாவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த 2010-11 காலகட்டத்துடைய அந்த வைப் அப்படியே கொடுக்குது. இந்த இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும். அப்ப நான் ஹார்ட்கோர் டிஎம்கே சப்போர்ட்டர், அதையும் நான் ஒத்துக்கிறேன். வயசு கம்மி தான், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேஜ் தான். பட் பயங்கரமான டிஎம்கே சப்போர்ட்டுங்க. பண்ண பாவத்தை தீக்கிறதுக்கு தான் இப்ப வந்து இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க. 200 சீட் ஜெயிக்கணும் தலைவரே.
எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்குமே 200 சீட் ஜெயிப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அப்படி, பாராட்டு விழா அப்படி அப்படி இப்படி மீடியால கொடுத்த அந்த ஹைப் அப்படி, உண்மையிலேயே 200 நினைச்சிட்டு இருந்தேன். 23 தான் ஜெயிச்சாங்க. ஸோ அதே மீட்டர்ல நீங்க ஏன் இந்த வாட்டியும் திமுகக்கு அந்த மாதிரி 200 சீட்டு வரும்னு நினைக்கக்கூடாது? நினைக்கணும்ன்றீங்களா? அதனால அது திரும்பி 23ல போய் உட்கார வச்சிடலாம்ல. ஆனா ஸ்டாலின் இதே டயலாக் தான் சொன்னாரு. கொளத்தூர்ல வச்சு சொன்னாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. 2011 எலெக்ஷன் ஓட்டுப்பதிவு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓட்டுப்பதிவு முடிஞ்சு ஸ்டாலின் சொன்னாரு 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்ட்டு. கருணாநிதி அப்பயே கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு என்ன சொன்னாரு, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு. ஆனா ஓட் கவுண்டிங் அடுத்த நாள் கவுண்டிங்னா அன்னைக்கு காலையில வரைக்குமே கருணாநிதி கான்பிடண்டா இருந்தாராம், கவர்மெண்ட் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் அப்படின்ட்டு. அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்சைட் ரிப்போர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அவருடைய அதிகாரிகள் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், அவங்களும் நம்ம தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா ரிசல்ட் மக்கள் சைலண்டா இருந்து ஒண்ணு செஞ்சாங்க பாருங்க. அந்த சைலன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னல, டேஞ்சரான பேசணும் பாருங்க. அதுதான் சைலண்டா இருந்தாலே கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். இந்த வாட்டி ஏதோ ஒரு மாதிரி சைலண்டா எதுக்கோ ஒரு பெரிய சம்பவத்தை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸைட்டட் ஃபார் ரிசல்ட்ஸுங்க. இன்னும் ஒரு 40 நாள் 45 நாள் என்னால வெயிட் பண்ண முடியல, அப்படிதான் இருக்கு. அதனால வடிவேல் வந்திருக்கிறது ஒரு ஆகப்பெரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். தொடர்ச்சியாக அவரை திமுக அதிகமாக பயன்படுத்த வேண்டும். சும்மா பிறந்தநாள் விழா அங்க இங்க எல்லாத்துலயும் கூப்பிடணும். சூறாவளி பிரச்சாரம் 234 தொகுதியும் ஒரு தடவை போய் அவர் மூஞ்சி காமிச்சிட்டு வந்துடணும். காரணமா தான் சொல்றேன். அது மட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையில உங்களுக்கு 37 வயசுலாம் சொல்லியிருக்காரு. அதுக்காகவாச்சும் அவரை வந்து பிரச்சார பீரங்கியாக 234 தொகுதியிலும் பயன்படுத்திட்டீங்கன்னா மற்றது ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்றது மட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க தான் நம்மளோட ரொம்ப லாங்கா டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நன்றி பிரதர்ஸ்.